Welcome to Sri Rajiv Gandhi NEET Academy. So my name is Murugan. In the video la cell basic unit of life. In the lesson node அடுத்த important topic eukaryotic cell. Okay. So eukaryotic cells already நம்ம prokaryotic cells அதனுடைய general characteristic features பார்த்துட்டோம். So இந்த வீடியோல eukaryotic cells நுடைய basic characteristic features என்னன்னு பார்க்கலாம். Okay. Right. So இப்போ first எடுத்த உடனே what are all the organisms are having eukaryotic cells. So இது நம்ம பார்க்க போறோம் eukaryotic organisms எது அப்படினு. So இங்க பாத்தீங்கன்னா protists, plants, animals and fungi. So in eukaryotes cells there are an extensive compartmentation. I mean இந்த இடத்துல நீங்க பாக்கும்போது compartmentation அப்படின்றது வந்து it's a very unique characteristic feature. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா the nucleus is surrounded by nuclear membrane which is absent in prokaryotic cells like bacteria. So அந்த ஒரு characteristic feature வந்து இங்க சைட்டோபிளாசமையும் நியூக்ளியஸையும் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாக வந்து பிரிச்சிருக்கும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சம்டைம்ஸ் நம்ம இது கூட கொஸ்டினாக கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் யூகேரியாட்டிக் அப்படின்னு கூட சிம்பிளான கொஸ்டின்ஸ் கூட சில நேரங்களில் கேட்கலாம். விச் இஸ் நாட் ஏ யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போது இந்த புரோட்டிஸ்டா, பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை ஐ ஹோப் நம்ம புரோட்டிஸ்டா பற்றி ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் புரோட்டிஸ்டாவை பற்றி படிச்சிருப்போம். They are unicellular eukaryotes. That is a unique characteristic feature. They are unicellular eukaryotes. Okay, right. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த eukaryotic cellனுடைய another very unique character வந்து they have a membrane bound organelle. So இப்போ for example mitochondria, chloroplast, Golgi bodies, endoplasmic reticulum. So these are all the membrane bound organelles. So இந்த membrane bound organelles வந்து eukaryotic cellsல இருக்கும். So these membrane bound organelles are absent in prokaryotic cell. So there is a very unique difference between prokaryote and eukaryote ன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். Right? So in addition eukaryotic cells have variety of complex locomotory and cytoskeletal structure. So நீங்க இந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது யூகேரியாட்டிக் செல்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். நமக்கு இந்த கண்டென்ட்லாம் பேஸ் பண்ணி எப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னா வாட் இஸ் தி விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டர் இஸ் டிஃப்ரென்ஷியேட் ப்ரோகேரியாட்டிக் செல் ஃப்ரம் யூகேரியாட்டிக் செல்ன்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு. சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் தேர் ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் ஆர்கனைஸ்ட் இன்டு குரோமோசோம்ஸ் தட் வி நோ. ஏன்னா இங்கே வந்து நியூக்ளியஸ் அப்படின்றது விச் இஸ் கன்சிஸ்ட் மெனி chromatin fibers. Okay, right. So all eukaryotic cells are not identical. So this is of course namakku and plant cells are differ from animal cells. So one important character adu ellarkum therinjirukum, plants have a cell wall. In their cells they have cell wall. In animals they don't have any cell wall. Okay, so idu vandu paakumbodhu idu taandi okay இந்த செல் வால் ஆப்ஷன்ஸ் பிரசன்ஸை தாண்டி இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா presence of plastids. Okay, and a central vacuole, a large central vacuole. These two organelles are exclusively present in plant cells. So plastids la different type of plastids அதனுடைய function என்றது அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். But the plant cell have large central vacuole. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% of செல்லில் வந்து பாத்தீங்கன்னா இந்த central vacuole வந்து அதனுடைய ஆக்குபேஷன் இருக்கும். So which are absent in animal cells. So நம்ம பிளாஸ்டிட்ஸோ இல்லை central vacuole, large central vacuole வந்து animal cellsல இருக்காது. So and then இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இங்க ஞாபகம் வச்சுக்கணும், animal cells have centrioles which are absent in all plant cells. So centrioles are non-membrane bound organelle. அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Centrioles are centrosome and ribosome. Both are non-membrane bound organelle. Both are present in eukaryotic cell அப்படின்னு படிச்சிருந்தோம். இதில் centrioles exclusively present in animal cells and they are not present in plant cells. அப்போ இந்த இடத்துல basic characteristics are given. ஸோ இந்த பேசிக் கேரக்டர்ஸ்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து வாட் ஆர் ஆல் தி ஆர்கானிசம்ஸ் கம்ஸ் அண்டர் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் அண்ட் இங்கே என்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, ப்ரோகேரியாட்டிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆர்கனல் பிளான்ட்டில் இருக்கும், எதெல்லாம் அனிமல்ஸில் இருக்கும், எது இருக்காது, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு plants and animal cells வந்து clear-ஆ depict பண்ணியிருப்பாங்க. Okay, so these are the animal cells. So இங்கே நீங்கள் பார்க்கும்போது சில
important characteristic features வந்து நீங்க பார்க்க முடியும், the difference between plant cell and animal cell. ஸோ இது நம்ம அடுத்தடுத்த கேரக்டர்ஸில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, right. So another very unique character is cell membrane. Okay, eukaryotic cellsல நீங்க பார்க்கும்போது இந்த cell membrane அப்படின்றது another very important character. So பேசிக்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ப்ரோகேரியாட்டில் இருக்கக்கூடிய செல் மெம்பரேன் வந்து செலக்டிவ்லி பர்மியபிள் அப்படின்னு. இங்கே நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். தே ஆர் செலக்டிவ்லி பர்மியபிள் அண்ட் சம்டைம் தே ஆக்ட் அஸ் செமி பர்மியபிள். ஓகே, இட்ஸ் டிபெண்ட் அப்பான் தி சப்ஸ்டன்சஸ் விச் ஆர் பாசிங் த்ரூ தி செல் மெம்பரேன். ஓகே, ரைட். நம்ம வந்து இப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அப்படின்றது ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இப்போ இந்த இடத்துல நீங்கள் எஸ்பெஷலி வந்து பார்க்கும்போது 1950ஸ்க்கு அப்புறம் டெக்னாலஜியில் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம், ஓகே, ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம கிளியராக வந்து ரிவீல் பண்ண முடிஞ்சது. அதனுடைய ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். பட் இயர்லியர் ஸ்டடீஸ் எப்படி இருந்ததுன்னு நம்ம இங்கே பார்க்கலாம். The detailed structure of the membrane was studied only after the advent of electron microscope in 1950. Meanwhile, chemical studies. So இது வந்து கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, chemical studies on the basis, ஓகே, இது நீங்க தெரிஞ்சுக்கணும் எந்த பேசிஸ்ல இயர்லியர் ஸ்ட்ரக்சர் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்கலாம். ஸோ chemical studies on the cell membrane, especially red blood cells. So earlier chemical studies on red blood cells will given the detailed structure of cell membrane. But இதுக்கப்புறம் 1950ல தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் கிடைச்சாலும் பேசிக் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றது இந்த ஒரு ஸ்டடீஸ் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the study shows that the cell membrane is mainly composed of lipids and proteins. So the main composition of cell membrane is lipid and proteins. So major lipids are phospholipids. So பொதுவா நம்ம lipids அப்படினு சொல்லும்போது இந்த இடத்துல they are phospholipids that are arranged in a bilayer. Okay, so இங்க ரெண்டு லேயரா இருக்கும். So each layer which consists one head region and two tail region. So அந்த tail region அப்படின்றது ஹைட்ரோஃபோபிக்கா இருக்கும், which means water hating part இருக்கும், and hydrophilic அப்படின்றது head region which is water loving part. Okay, so the lipids are arranged within the membrane with the polar head. நான் பார்த்தீங்கன்னா head வந்து polar head, okay, towards the outer side, and the hydrophobic tails towards the inner side like this. Okay, இந்த மாதிரி. So they are bilipid layer, right? So one head region and two tail region. So இது ஆப்போசிட்ல. ஸோ இந்த மாதிரி பைலிபிட் லேயரா வந்து இந்த இடத்துல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, ஸோ திஸ் என்ஷூர்ஸ் தட் non-polar tail of saturated hydrocarbon is protected from the aqueous environment. So நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா the tails are completely buried inside. So அப்போ என்ன ஆகும் அப்படின்னா they are ensures that non-polar tail of saturated hydrocarbons is protected from aqueous environment. So அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து in addition to phospholipids, membranes also contain chloroplast. cholesterol. So இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, apart from proteins and lipids, what is the another constant of cell membrane? That is cholesterol. Okay, note down. இப்போ இப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், which of the following are the constant of cell membrane கேட்கலாம். Apart from lipids and proteins, cholesterol also is a component. Next one, later biochemical investigation clearly revealed that the cell membranes also possess protein and carbohydrate. So we already discussed lipids are there, proteins are there, cholesterol is also there, but later studies will reveal that carbohydrates also present in the membrane. So if there are four components we discussed, note down these components. Okay, idhila inda questions kekkalam. And the ratio of protein and lipids varies considerably in different cell types. நம்ம ஹியூமன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எரித்ரோசைட்ஸ்னுடைய மெம்பரேன்ல அந்த பர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹியூமன் எரித்ரோசைட்ல 52% ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 40% லிபிட். இந்த ஒரு சென்டென்ஸ், இந்த ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, இந்த ஒரு
ஒரு ஃபேக்ட் வந்து மாற்றி கொடுத்துடலாம். அதாவது 52% ப்ரோட்டீன் அப்படின்றது லிப்பிட்ஸ் ஆகும், இல்லை அந்த கண்டென்ட் வந்து மாற்றி கொடுத்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ நோட் டவுன் இட். ஓகே, ஸோ 52% ப்ரோட்டீன் அண்ட் 40% வந்து லிப்பிட்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிபெண்டிங் ஆன் தி கேஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன், membrane proteins can be classified as integral and peripheral. So இப்போ integral அப்படின்றது which are brewed into the membrane and peripheral அப்படின்றது outer regionல இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் peripheral proteins lie on the surface of the membrane. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். So these are all the peripheral proteins. Okay, see, look at this one. So these are all the peripheral proteins. They are present on the surface of the membrane. But there are some proteins are embedded in the plasma membrane. They are integral proteins. Okay, இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. They are integral proteins. Okay, so இங்க ரெண்டுமே, these are all the head region and this is the tail region. Okay, so bilipid layer, bilipid layer. Okay, ரைட். இதுக்கப்புறம் நம்ம இதுவரை நம்ம பார்த்தது வந்து அதனுடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். பட் இன் 1972 இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது. There are two scientists, okay, Singer and Nicholson. Okay, Singer and Nicholson. There is a model, okay, there is a improved model of structure of cell membrane was proposed by Singer and Nicholson in the year 1972. This is the model which is widely accepted as fluid mosaic model. So இந்த model name வந்து fluid mosaic model. இது வந்து 2018ல கேட்டுட்டாங்க fluid mosaic மாடலை யாரு கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பட் மேபி இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்கை நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வேரியஸ் கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டாப்பிக்ல இருந்து. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு திஸ், ஓகே, இந்த fluid mosaic மாடல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். The quasi fluid nature of lipids, okay, quasi fluid nature, this is the unique character of plasma membrane, enable lateral movement of proteins within the overall bilayer. This ability to move within the membrane is measured as its fluidity. அப்போ இந்த இடத்துல ஒரு மெம்பரேனுடைய ஃப்ளூயிடிட்டியை நீங்கள் எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், த ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் த மெம்பரேன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் லைக். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய அந்த ஃப்ளூயிட் நேச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, த ஒன் இஸ் செல் growth, the second one is formation of intercellular junction, and third one is secretion and endocytosis and cell division. So these are all the functions. Okay, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த fluid நேச்சரால நடக்குதுன்னு சொல்றாங்க. மேபி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஸ்டினா கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. செல் growth, formation of intercellular junction, secretion, endocytosis and cell division. Okay, so one of the most important function of plasma membrane is transport of the molecules across it. Of course நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி, what is diffusion, what is facilitated diffusion, active transportation. See, facilitated diffusion or active transportation, these are all the mode of transportation, movement of substances from outside to inside or inside to outside. So இதில் பார்க்கும்போது இந்த மூமெண்ட்ஸ் வந்து இந்த சப்ஸ்டன்சஸ் செல்லுக்கு வெளியே ட்ராவல் ஆகும்போது they has to cross cell membrane. அப்படி மூவ் ஆகும்போது some substances are not allowed by a membrane. For example, we already discussed the tail region are hydrophobic. Those water soluble substances are not easily transported through membrane. So it is act as a barrier for that. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த substances they has to go inside. So they find a different pathway. So the different pathway is provided by the proteins which are embedded over there. So those proteins are present in the membrane. They act as a channel and sometimes they act as a carrier. So through the carrier or act இந்த இடத்துல வந்து பேசேஜ் வழியாக வந்து ஈஸியாக the molecules and substances are transported. ஸோ அப்படி பார்க்கும்போது பிளாஸ்மா மெம்பரேனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன, இட் இஸ் இன்வால்விங் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, ஸோ த மெம்பரேன் இஸ் செலக்டிவ்லி பர்மியபிள் டு சம் மாலிகூல்ஸ் present on either side of it. இன்னராக இருக்கலாம் இல்லை அவுட் சைடராக இருக்கலாம். ஸோ மெனி மாலிகூல்ஸ் கேன் மூவ்
briefly across the membrane without any requirement of energy. சில நேரங்களில் without energy கூட travel ஆகும். அதுதான் நம்ம வந்து passive transportation சொல்லுவோம். இந்த passiveல diffusion, facilitated diffusion, imbibition, these are all the different type of passive movement. Okay, passive transportation. And neutral solutes may move across the membrane by the process of simple diffusion along the concentration gradient. Concentration gradient அப்படின்றது high concentrationல இருந்து low concentrationக்கு molecules வந்து move ஆகும். அதை பத்தி சொல்லியிருக்காங்க. From higher concentration to lower. So water may also move across the membrane from higher to lower concentration. அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா osmosis. Okay, so osmosis is the method of water transportation. Okay, as the polar molecules cannot pass through the non-polar lipid bilayer, they require a carrier protein. Okay, in the carrier protein, those are present in the membrane, they facilitate the movement. So அதனால தான் இதுக்கு பேரே வந்து facilitated transportation அப்படின்னு சொல்லுவாங்க, active transportation அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ active அப்படின்னு சொல்றோம்னா நமக்கு when the movement is required, at the same time it's required energy அப்படின்னு சொல்லும்போது that is active transportation. Example வந்து sodium potassium pump. Okay, so these proteins act as a pumps to transfer the molecules from outside to inside or from inside to outside. Okay, so it's all about the cell membrane of eukaryotic cell. So இங்க வந்து நிறைய question வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So already நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Okay, especially அந்த fluidity அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் இந்த வரைக்கும் கொஸ்டின் கேட்டதில்லை நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ சிங்கர் நிக்கோல்சனுடைய ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்றது எதை பற்றி சொல்லுது, அதனுடைய ஃப்ளூயிடிட்டியை பற்றி அதை பற்றி, அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ளூயிடிட்டினுடைய ஃபங்க்ஷன் என்னன்றது பேசியிருப்பாங்க. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த யூகேரியாட்டிக் செல்னுடைய கேரக்டர், தட் இஸ் செல் வால், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.